நீங்க இதுவரைக்கும் குஷ்பு இட்லி சாப்பிட்ருக்கீங்களா? இருக்க மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். சரி வாங்க நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். எண்ணெய், கொஞ்சோண்டு கடலப்பருப்பு, உளுந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமா வதங்கட்டும். அதுக்கப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகா இந்த மாரி முழுசா போட்டுக்கங்க. வெங்காயம், தக்காளி. அதுக்கப்புறமேட்டா நல்லா வதன்னு வதக்கணும். அதாவது இது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். வதக்கும்போதே நல்லா உப்பு போட்டுக்கங்க. இன்னும் நல்லா டேஸ்ட் குடுக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சோண்டு கறிவேப்பில போட்டுக்கங்க. கொஞ்சம் ஒரு சின்ன புளி, ஒரு சின்ன புளினா, ஒரு எலுமிச்சத்துல பாதி புளி இருந்தா போதும். ஏன் அப்டின்னா, புளி வந்து நம்மளுடைய உடல்ல வந்து அதிகமா சாப்பிடும்போது, சாப்பிடுற சத்து எல்லாத்தையுமே உறிஞ்சிடும். அதனால அத வாஷ் அவுட் பண்றது நமக்கு தேவையில்ல. ஸோ சத்து நமக்கு உடம்புக்கு வேணும். அதனால ஒரு லெமன்ல பாதி போட்டுக்கங்க. நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டா வதனதுக்கப்புறம் அரைச்சிட்டு, நீங்க தாளிச்சு கொட்டிக்கங்க. அதுக்கப்புறம் இட்லி ஊத்தி சாப்பிட்டா கம கமன்னு குஷ்பு இட்லி சூப்பரா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.